ப்ரோ நானும் ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கிட்டேன். நானும் ரோகிணி செக்குக்கு கிஸ் பண்ணும்போது நீங்க எப்படி பண்ண முடியும்? அறிவில உங்களுக்கு? சாரி, உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுட்டு. நான் எப்பவுமே பார்க்ல படுத்திருந்தே பாத்துட்டேன்னா, இப்ப திடீர்னு ஒரு தொழிலதிபரான உடனே சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுட்டேன். பொரியல உப்பே இல்லம்மா. அம்மா உப்பு கம்மியா தான் இருக்கு. குழம்பும் காரமா தான் இருக்கு. என்ன ரசத்துல உப்பா இருக்கு? இவ்வளவு உப்பு சாப்பிட்டா கிட்னியும் போயிடும், அப்புறம் பிபி தான் ஏறும். உன்னால கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் நானு. இருங்க மீனா, நீங்க ஏன் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னால உன்ன மாதிரி எல்லாம் அடுத்தவங்களை ஏமாத்திட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க முடியாது. நான் அவர்கிட்ட சொல்லதான் போறேன். என்னால இந்த மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. ப்ளீஸ் மீனா, நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல, இப்பவே நான் எதையும் மறைக்கிறேங்கிறத அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேலயும் நான் சொல்லாம இருக்க முடியாது. நான் சொல்லதான் போறேன். மீனா, இப்ப என்ன, நீங்க போய் சொல்லணுமா? சரி போய் சொல்லுங்க. ஆனா நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே நான் என் கையை அறுத்துப்பேன். சும்மா இந்த மாதிரி எல்லாம் மிரட்டிட்டு இருக்காது. நான் மிரட்டல. புடிச்ச வாழ்க்கையை வாழலன்னா அந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். மீனா என்னாச்சு? ஒண்ணும் இல்லங்க, கீழே விழுந்துருச்சு. எது கீழே விழுந்துட்டியா? இல்ல இல்ல இல்ல, பழம் கட் பண்றதுக்காக கத்தி எடுத்தேன், கை தவறி கீழே விழுந்துருச்சு. சமையல் சரியா இல்லைன்னு அதே நினைச்சிட்டு இருக்காது. என் அப்பா வேலை செய்யற கம்பெனி ஓனருக்கு 2 தம்பிங்க இருந்தாங்க. முதல் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அடிக்கடி எங்க அப்பாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பேன். ஒரு தடவை அந்த ஓனர் என்ன பார்த்துட்டு அவரோட 2வது தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப என் அப்பாக்கு அது பெரிய அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அந்த 2வது